Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் எதுவும் சேர்க்காம ஒரு டிஃபரண்டான தக்காளி குழம்பு. இது பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் முதல்ல அதுக்கு ஒரு பேன் வச்சிருக்கேன். இதில் நான் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 10 வெந்தயம் வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய். இப்போ இதை நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ இதை நான் ஆற வச்சு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து குக்கர் வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ அரை டீஸ்பூன் கடுகு, இப்போ கடுகு பொரியுது. அரை டீஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட அது போட்டுக்கலாம், இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரி, கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு 10 பல்ல அளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போது வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. நான் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இப்போ நான் மீடியம் சைஸ் தக்காளி 6 தக்காளி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இப்போ ஃப்ளேம் மீடியமாக வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா வெந்துருச்சு. நல்லா இப்போ மேஷ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா நான் மேஷ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதில் நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஏற்கனவே வறுத்து அரைச்சா அந்த பொடியும் சேர்த்துடலாம். இந்த பொடி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் ஊற்றாமல் நல்லா திக்னஸ் கிடைக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும் குழம்பு. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போக வதக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு ஊற்றுறேன். உங்களுக்கு திக்னஸ் தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இட்லி தோசைங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும், சாதம்னா கொஞ்சம் திக்காக இருக்கணும். நான் இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு ஊற்றுறேன். நான் இன்னும் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பராக நம்ம தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக நான் மல்லியில் போட்டுருக்கேன்னா நம்ம சூப்பரான தக்காளி குழம்பு ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.